ராமசாமி, நான் உங்கள்கிட்ட வரேன் சார், நிறைவு வரேன். இதில் இவ்வளவு ஒரு நேரடியாக ரெண்டு பேருடைய குற்றச்சாட்டுகளை கேட்டிருப்பீங்க. ரெண்டு கட்சிகள், மதிமுகவுடைய பாதிப்பு இப்படி இருக்குன்னா, இதில் தேர்தல் ஆணையம் என்ன விதமான அணுகுமுறையை வைக்கிறது? இப்போ வெளிப்படையாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தெரியுது, இந்த பக்கம் பிஜேபியோடு இருக்கிற அலையன்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது, இந்த எதிரில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை, வாய்ப்பு மறுக்கப்படுது. திரு கார்த்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், நாம் தமிழரை விட குறைவான வாக்கு சதவீதம் தான் பிஜேபிக்கு வரும், ஆனால் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுனால எங்களுடைய சின்னத்தை முடக்கிறாங்க. இங்கே இதுவரை அது இல்லை, இந்த தேர்தலில் அது இருக்குது. அப்படி பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இரண்டு இது, ஏன்னா எல்லாருமே ஆரம்பிக்கும் போது ஒரு எல்லாரும் இல்லை, சிலர் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நியூட்ரலிட்டி இல்லை அப்படின்றத வந்து முதல் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த நியூட்ரலிட்டி இல்லை அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அவர்கள் வந்து எண்டில் முடிவு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் காரணமாக நம்ம வச்சுக்க முடியாது. அப்படின்னா நம்ம ப்ராசஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருக்கணும். எல்லாருக்குமே என்ன வாய்ப்பு கிடைக்கிது? பாஜகவுடன் சேர்ந்த கட்சிகள், பாஜக இல்லை காங்கிரஸுடன் சேர்ந்த கட்சிகள், இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவோட கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ப்ரொசீஜரும் ப்ராசஸும் அவர்களுக்கு அடாப்ட் பண்ணப்பட்டது தான் எல்லாருக்குமே அடாப்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரும் ப்ராசஸும் ஒன்றா அடாப்ட் பண்ணப்படலை அப்படின்னா பார்ஷியாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பார்ஷியாலிட்டி இல்லை அப்படின்றது காரணம் என்னன்னா, எல்லாருக்குமே அதே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இவர்களுக்கு மாற்றம் கிடையாது அப்படின்றது. அதுலேயும் முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி உயர்நீதிமன்றமே வந்து அவர்கள் பதிவு செய்த வழக்கில் அந்த ரிட் பெட்டிஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ப்ரொசீஜர்லையும் ப்ராசஸ்லையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்க கொடுத்ததுக்கு அப்ஜெக்ஷன்ஸும் தெரிவிச்சிருக்கீங்க, அதற்கும் அவர்கள் பதில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நண்பர் சொல்லும் போது சொன்னாங்க, இல்லை அந்த தேதியை வந்து நம்ம ஆர்டிஐ மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது. அதுக்காக உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ரிப்போர்ட்டும் கேட்டிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் அவர்களே ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, நாங்கள் 17ஆம் தேதி தான் ஃபைல் பண்ணோம், இந்த ஷார்ட் கமிங்ஸ் இருந்துச்சு, இந்த கரெக்ஷன் நாங்கள் அதற்கு அப்புறம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது இன்னைக்கு அதுல இருந்து நம்ம பின் போய் இல்லை இன்னொரு கட்சி வந்து என்ன தேதியில் ஃபைல் பண்ணாங்க இல்லை அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அது அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு அந்த பொசிஷன் அதுதான். ஷார்ட் கமிங்ஸ் இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுல அது அவரோட கேட்டுட்டு உங்கள்கிட்ட, ஏன்னா நீங்க தான் இன்னும் அதை விளக்கம் சொல்ல போறீங்க, அதனால கேட்டேன். கார்த்திக், இப்போ அதுல நாம் தமிழர் தரப்புல இருந்து அந்த ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது, தேதி அவங்க வந்து முன்கூட்டியே வரல அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாரு, அப்படிதான் இருக்கா? ராமசாமி சொல்லும்போது உங்களுக்கு தான் குறிப்பிட்ட முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமைங்கிறதுக்கு அது எந்த விதத்தில் நியாயம் புரியல. அதாவது முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா, அதில் பார்க்குறப்ப புதிதாக விதியை கொண்டு வரீங்க, ஜனவரி 4ஆம் தேதி கொண்டாந்து 11ஆம் தேதி அமலாக்கம் செய்றீங்க. அதில் வந்து இந்த முன்பே சொன்னது போல் இந்த 2 பொதுத்தேர்தலை இது கொண்டு வரணும், வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணணும், இதெல்லாமே இருக்குது. அப்போ இந்த விதியை பொறுத்தா அது பொருத்தப்படாமையாது, இது வந்தால் அந்த சின்னம் கிடைக்கப்பட்டிருக்காது. அப்போ நாம் அந்த விண்ணப்பிச்சு கேட்கறதுல அந்த குறிப்பிட்ட நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்கிற விவரம் தெரியுது. அவங்க கேட்கறது வந்து அங்கே தேசிய கட்சியாக நாங்கள் வரணும், பொது சின்னம் கொடுங்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா கர்நாடகாவில் வந்து கேஸ் சிலிண்டர், பக்கத்தில் ஆந்திராவோட கேஸ் ஸ்டவ், இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் விவசாயி, அப்போ பொது சின்னங்களே அடிபட்டு போகுது. அப்போ நோக்கம் வந்து முழுக்க வந்து ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுது. இதில் அவர் சொன்னது போல அப்படிலாம் இல்லை. முதல்ல வரங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னா, ஒருவேளை நான் முன்பே கேட்டது போல பாமக முன்பாக ஒரு லெட்டர் பாடி அமைப்பு போய் எங்களுக்கு மாம்பழம் கொடுங்கன்னு விண்ணப்பிச்சிருந்தா கொடுத்துருப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாத்தியமே இல்லை. அப்போ இது முழுக்க இது பாஜகவோட அரசியல் சித்து விளையாட்டு தான். ராமசாமி, பொது சின்னம் அப்படின்னு போகும்போது அப்போ அவர் குறிப்பாக சொல்றார், இந்த கட்சியினுடைய ஒரு சின்னமாக ஒவ்வொரு இடத்துலையும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிங்கிறது கர்நாடகாவில் ஒரு சிம்பிள், ஆந்திராவில் ஒரு சிம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு சிம்பிள்னா, அப்போ பொது சின்னம்ங்கிற அடிப்படையே அடிபட்டு போகுது அப்படின்னா அவங்க என்ன அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இதை எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லை? இல்லை, அதான் ஒன்று வந்து தேர்தல் ஆணையமும் ரூல்ஸ் உட்பட்டு தான் இருக்குது, இவர்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து நியூட்ரலிட்டியை கொஸ்டின் பண்ணும்போது அப்படின்னா பாஜகவை சார்ந்த அனைத்து கட்சிகளுக்கும் நாடு முழுக்க கிடைச்சிருக்கணும், அப்படி கிடைக்கல. பாஜகவை சார்ந்த கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரிஜெக்ட் பண்ணப்பட்டது மட்டும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா பார்ட்டிக்கு அவர்கள் போன 3 முறை கண்டெஸ்ட் பண்ண அதே சிம்பிளில் கிடைக்கல. லோக் ஜன்சக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து கன்சிஸ்டண்டா 1991 இருந்து 89க்கு அப்புறமா 89லையும் 91லையும் வேற 91ல இருந்து கன்சிஸ்டண்டா ஒரே சிம்பிளில் போட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட புதல்வருக்கு அதே சிம்பிள் கிடைக்கல. அதற்கப்புறம் அவர்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கு, கட்சி அவரது கிடையாது அப்படின்னு சொல்லி அது இன்னொரு அவரோட சித்தப்பாக்கு வந்து அந்த கட்சி ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவருக்கு கொடுக்கல. அதை கிளாரிஃபை பண்ணணும். அதை இதுல நம்ம ஒப்பிட்டு எடுக்க முடியுமா? அது டிஸ்பியூட் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம அதுல எடுத்துட்டு வர முடியுமா? மதிமுகல எந்த டிஸ்பியூட் இல்ல, நாம் தமிழ்ல எந்த டிஸ்பியூட் இல்ல, விசிகேல எந்த டிஸ்பியூட் இல்ல, தலைமை பற்றியோ யார் ஏன் அதுல வித்தியாசம் அப்படின்னா, அதுல வந்து அந்த இன்னொரு கட்சி வந்து நாங்க வந்து அதுக்கு என்டைட்டில்மென்ட் கிளைம் பண்றோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா 2 பேருமே அப்ளிகேஷன் போடுற ஸ்டேஜ்ல இருக்காங்க.
இருக்காங்க, இவரும் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அப்போ இதே கன்சிடரேஷன் அவங்களுக்கும் இருந்திருக்கும். இவங்க கேட்குற கேள்வி, ஒரு கட்சி வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இன்னொரு கட்சி போடலை அப்படின்றது. ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா அவங்க உடஞ்சி டிஸ்பியூட் இருக்கு, இப்போ அதிமுக மாதிரி டிஸ்பியூட் இருக்கு, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு, கோர்ட் வந்து நிர்ணயம் செய்யணும் அப்படின்ற கேள்வி கிடையாது. அங்க அந்த கோர்ட்ல போய் நிர்ணயம் செய்யணும்ன்ற கேள்வியே இல்லாம ரெண்டு பேருமே அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு, அவருக்கு ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படல அப்படின்றத பிரிஞ்சனால மட்டும் அப்படின்றது கிடையாது. இன்னொன்று அதே மாதிரி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சாவும் இருக்கு, அவர்களும் போன 2 முறை போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிசிகா மாதிரி அந்த 1% இல்ல அப்படின்ற அதே பொசிஷன் இருந்திருக்கு. அதனால வந்து நியூட்ரலிட்டி அப்படின்னா பாஜகவுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைச்சிருக்கணும் அவர்களோட கூட்டணி. அதுவும் பீகார்ல போட்டிடுறாங்க அப்படின்னா பீகார்ல வந்து இதே மாதிரி கடினமான போட்டி தான். ஆர்ஜேடி வந்து வீக்கான பார்ட்டி கிடையாது, அங்க இருக்க வீக்கான அலையன்ஸ் கிடையாது, அங்க போட்டிடுறாங்க அப்படின்ற போது கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கேயும் நம்ம பார்க்கும்போது தார்மீகா பார்க்கும்போது எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி கொடுத்திருந்தா சந்தோஷம் தான். ஏன்னா பல மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதற்கான ரெகக்னிஷன் இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா அது தனிப்பட்ட முறை கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ல தார்மீகம்ல என்ன இருக்கு? சட்டம் தானே. அதான் நமக்கு தான் தார்மீகம் டெஃபினட்டா. சோ அவங்களுக்கு அதனால அந்த ப்ரொசீஜரும் ப்ராசஸும் அவங்க ஈவனா எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏன் அப்படின்னா அதுபடி பார்த்திருக்காங்களாங்கறத சட்ட ரீதியாக என்ன இருக்கு, ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இந்த 2016 அமெண்ட்மென்ட் வரதுக்கு முன்னாடி 2015ல வித்யுஷன் பிரதாஷன் பார்ட்டி அப்படின்னு விசிகே உடைய பெட்டிஷன் நிராகரிக்கப்படுதுங்க. அவங்களுக்கு பானை சின்னம் மறுக்கப்படுது. இப்ப சமீபத்தில் இன்று மாலை வந்த முடிவுங்கிறதுனால கேட்கிறேன். அவங்களுக்கு ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பானை சின்னத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, கட்சிக்கான வாக்கு சதவீதம் இருக்கு. என்ன அடிப்படையில் இது நிராகரிக்கப்படுதுன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. எல்லாமே நீதிமன்றத்துக்கு போகணுமா? எவ்வளவு கால அவகாசம் இருக்கு? இன்னைக்கு தேர்தல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்குல்ல, ஒரு சின்ன கட்சிக்கு இப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கான்னு ஒன்று கேள்வியும் வரும். அது நம்ம பிறகு பேசுவோம். இப்போ இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விவகாரத்தில் அது ரொம்ப வெளிப்படையா என்ன, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி வரும் தானே. டெஃபினட்டா விசிகேவோட கேஸ்ல வந்து தெளிவாகவே எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களோட கணக்கு இதற்கு முந்தின இருக்கிற அசம்பிளி எலெக்ஷன்ல அவர்கள் மோதிரம் சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. அடுத்து வர எலெக்ஷன்ல அவர்கள் வந்து பானை ஸ்டூல் 2 சின்னத்திலையும் அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதற்கு அப்புறமாக அவர்கள் வந்து அவர்களோட கம்பீட் பண்ற மாதிரி ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இருக்க கட்சிகள் தமிழ்நாட்டிலையும் வேணும்னு கேட்டு அதுல ஸ்டூல பெற்ற கட்சியும் இருக்கு. இது இல்லாம பானை அவர்கள் கேட்கும் போது அதற்கான அஃபிடவிட் அவர்கள் எந்த நேரத்தில் தாக்கல் செய்தார்கள், அதுல ஷார்ட் கமிங்ஸ் இருந்திருக்கு. அதற்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைல் பண்ணல, 3 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, அவங்க ஆபீசர் டீடைல்ஸ் ஃபைல் பண்ணல. அதற்கு அப்புறமாக அவர்கள் வந்து இந்த சிம்பல்ல ரிக்வெஸ்ட் பண்ணும் போதும் அதுல தேதி வந்து பின்னோக்கி பண்ணிருக்காங்க. ரிக்வெஸ்டேஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க பண்ண ரிக்வெஸ்ட் இருக்கும்போது அவங்க கொடுத்த அஃபிடவிட்லயே அவங்க கொடுத்த மொத்த கணக்குல 1% கம்மியா இருக்கு அப்படின்றத அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கணக்கு நம்ம கிட்ட இருக்க மட்டும் இல்ல, அது பப்ளிக் டேட்டா. அது மட்டும் இல்லாம டெஃபினட்டா அந்த கட்சி கிட்டயும் இருக்கு. சோ அப்படின்ற போது அவர்களுக்கு அந்த டிஸ்கிரிஷன் இருந்திருக்கு. அவர்கள் வந்து அந்த அலோகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ்ன்ற அலாட்மெண்ட் இருக்கு. இது முதல் முறை கிடையாது. 1968 இருந்தே இந்த மாதிரி பல வழக்குகள் இருந்திருக்கு. அதுவும் நண்பர் சொன்னாங்க 1955ல ஏன் அதை வந்து 85ல ஏன் அது வந்து சொலிடிஃபை பண்ணப்பட்டது சுப்ரீம் கோர்ட்னால அப்படின்னா இந்த டிஸ்பியூட்டை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இது அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டிஸ்கிரிஷன், அது வேற யாரும் கேட்க முடியாது. அதை மட்டும் நான் அதை கிளாரிஃபை மட்டும் பண்றேன். 1985ல சுப்ரீம் கோர்ட் கன்னையாலால் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு வர திரு வன்னியரசு அரவிந்த் முடிச்ச உடனே உங்கள்ட்ட வர எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூட்டிவ் நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியுமா? இது ஒரு லெஜிஸ்லேச்சர் பவரா வர முடியுமா? ஒரு சட்டமா ஏற்றணுமா இல்ல எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க முடியுமாங்கத ஒரு அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி தான் கொண்டு வந்தாங்க. அதுல 1985ல சுப்ரீம் கோர்ட் அப்போல்ட் பண்ணாங்க 325 எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குன்னு. நான் ஒண்ணு மட்டும் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இங்க ஒரு மியர் கோஇன்சிடென்ஸா நம்ம இதை பார்க்க முடியாதுங்க. காரணம் என்னன்னா இது பாமகவுக்கும் குக்கர், இது அமமுகவுக்கும் குக்கர் 2 கட்சிகளுக்கும் சின்னம் கிடைக்குது. ஆனா எதிர் தரப்புல இருக்கிற 3 கட்சிகளுக்கு கிடைக்கல. அப்ப இந்த 2 கட்சிகள் இந்த அனைத்து விதிகளையும் கரெக்டா பின்பற்றினாங்களா? 6 மாத காலத்திலிருந்து அந்த 5 நாட்களுக்கு முன்னாடி டெட்லைன்குள்ளார கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? 2வது இவங்க 2 வேட்பாளருக்கு மேல நிறுத்துறாங்களா? 2 வேட்பாளர் அட்லீஸ்ட் 2 கேண்டிடேட்ஸ் நிறுத்துறாங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க கரெக்டான நேரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா தமக உட்பட இந்த 3 கட்சிகளையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா எதிர்கட்சிகளுக்கு 3 கட்சிகள் கம்ப்ளைண்ட் பண்ணலையாங்கிறது மியர் கோஇன்சிடென்ஸ். பேசலாம். திரு வன்னியரசு கேள்வி